இப்போ மக்காவுக்கு நீங்கள் போனீங்களா, நேரம் கிடைச்சிருந்துச்சுன்னா சுற்றி பார்க்குற இடம்னா டிராவல்ஸ்லாம் ஜன்னத்துல் மாலா, ஜின் பள்ளிவாசல், பத்தக மாசு, அப்புறம் ரசூல்லாவுடைய பிறந்த வீடு, அவங்க பாட்டனார் வீடு வந்து நீங்கள் கேட் 3 வழியாக போகும்போது எழுத்தாப்புலேயே வந்து மஞ்சள் கலர் பில்டிங் இருக்கும். அது கரண்டாக லைப்ரரி. அந்த வீட்டில் தான் ரசூல்லா பிறந்தாங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில் இருந்தது ரசூல்லா சல்லல்லாஹு சந்திரனை ரெண்டா பிறந்த இடம் அது. அந்த இடத்த காமிப்பாங்க. அங்கே நம்ம யூஸ் படுத்துகிற டாய்லெட்ஸ்லாம் இருக்குங்களே, அது வந்து அபுஜஹிலுடைய வீடு. அதே மாதிரி சுற்றி பார்க்குற இடத்து இது வந்து நீங்கள் ஜென்ரல் நோட் பண்ணிக்கிறதுக்கு. ஜன்னத்துல் மாலால வந்து ஹஜ்ஜா நாயகி மற்றவங்க ரசூலோட 2 பிள்ளைங்க அங்கே அடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஜப்லே நூறுன்னு வாங்க, அதான் ஹீரா குகை இருக்க மலை, அது நீங்கள் போய் பார்க்கலாம். தௌர் மலைக்கு நீங்கள் போகலாம். ரசூலா ஹிஜ்ரா செய்யும்போது 3 நாள் தங்கியிருந்த தௌர் மலைக்கு நீங்கள் போய் பார்க்கலான்னா எங்களுக்கு கீழே தான் காமிச்சாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்த இடத்த அது காமிப்பாங்க. மீனா, அரஃபா, முஸ்தலிபா இது காமிப்பாங்க. அப்புறம் ஜப்லே ரஹ்மான் சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாவ மன்னிப்பு கேட்ட இடம் அரஃபா மேலே இருக்கு, ஒரு மலை, சின்ன குன்றுல ஒரு இடம். அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் சவுதி மியூசியம் ஒன்று இருக்கு, அது பார்க்க விருப்பம் பண்ணுறவங்க பார்க்கலாம். நீங்கள் அமல்ன்ற பொருட்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மக்காவிலே அறத்துக்கும் நம்ம வீட்டுக்குமே சரியாக இருக்கும். முக்கியமான இடத்த பார்க்கணுன்னா இந்த மாதிரி இடத்த நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ்க்கு சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் அது உங்களோட விஷயம், தெரிஞ்சவங்களுக்கு போய்க்கலாம். இப்போ நீங்கள் ஜப்லின்னு ஒரு ஹீரா குகைக்கு போகிறதா, அது நல்ல ஸ்லோப்பான மலை. காலையில் ஃபஜர்லேயே கூட்டம் ஏற ஆரம்பிச்சிடும். ஏற போகும்போது நிறைய தண்ணி பாட்டில் கொண்டு போய்க்கோங்க. வெயிட் ரொம்ப கொண்டு போகாதீங்க, ஏற ரொம்ப கஷ்டம். வயசானவங்க, இழப்பு நோய் இருக்கவங்க அது ஏற ஆசைப்படாதீங்க. ரொம்ப செங்குத்தான மலை, ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பெருசாக இருக்கும். நிறைய மூச்சு வாங்கும், ரொம்ப சிரமப்பட வேண்டிய மலை. ஏறும்போது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அதனால உங்கள் வயசையும் ஆரோக்கியத்தையும் அனுசரித்து அது போகிறத பற்றி நீங்கள் யோசிச்சுக்கலாம்.